சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், அலை ஊடக ரசிக பெருமக்களே, உங்களின் மூலமாக உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களுக்கு பல நற்செய்திகளை சித்தர்கள் வழங்கி இருக்கிற நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வெயில் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கோடை வருகிறது என்றால் நம்மை தேடி வருகிற சில பிணிகள் உண்டு. அதிலே ஒன்று சிறுநீரக கல். கோடை வந்துட்டா அதிகமாக வேர்க்கும், அதிகமாக சிறுநீர் போகாது. சரியாக தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் கான்சென்ட்ரேட் ஆகி அதனுடைய விளைவாக சிறுநீரக கற்கள் உருவாகும். கோடைக்கால நோய்களே அது ஒன்று. அடுத்தது, கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஆசன வாயிலே உருவாகிற பல உபாதைகள். அதிலே ஒரு உபாதை உதிரப்போக்கு என்று சொல்லுகிற ஒரு உபாதை. இந்த உதிரப்போக்குல பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் நிற்காமல் நெடுநாள் மாதவிடாய் ஆதல், 10 நாட்களுக்கு கூட மாதவிடாய் நிற்காது. காரணம் புரியாது அவர்களுக்கு. ஆசன வாயில் ரத்தம் கசியும், ரத்தம் சொட்டு சொட்டாக விடும். என்னுடைய நண்பர் ஒரு என்னோட பணியாற்றி கொண்டிருந்தார், ஆங்கிலத்துறையிலே பேராசிரியராக இருந்தார். அவர் லுங்கியை மடித்து கொண்டு கழிப்பறையில இருந்து நடந்து வந்தால் வருகிற வழிநெடுக்க சொட்டு சொட்டாக உதிரம் கொட்டி கொண்டே வரும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்படி ஏறிய ஆசன வாயில. இன்னும் சிலருக்கு அந்த ஆசன பாதையில் இருக்க இரத்த குழாயிலே வெடிப்பு ஏற்பட்டு ஒரு மலம் கழிக்கிறப்போ இரத்த குழாயிலிருந்து பீச்சாங்குழல் அடிப்பதை போல குருதி பீச்சி அடிக்கும். அதையும் உதிரப்போக்கு, உதிர மூலம். தந்த மூலப்பிணி தீ தந்திடு புண், சர்வ விஷம் உந்து குண்மம் வாதம், உதிர மூலம் திடவு சூலம் சுவாசம் தொடர்பீனசம் கபம் போம் ஞானம் கொள் மேனி. அதனால் ஞானங்கொள் மேனி இந்த வார்த்தையை கையாளுறான் பாரு சித்த. காஸ்மாபாலிட்டின் உலகம் பூரா இருக்கிற ஒரு தாவரம் இருக்குயா, இதுக்கு மேனின்னு பேரு. குப்பையான உன்னுடைய சரீரத்தை மேனியாக மாற்றுவதால குப்பை மேனி. இந்த குப்பை மேனி இலையிலே அவ்வளவு அதிசயம் அடங்கி இருக்கிறது. 10 வகையான நோய்களுக்கு ஒற்றை இலை குணமளிக்கிறது. அந்த 10 வகையான நோய்களுக்கும் அந்த ஒற்றை இலையை பயன்படுத்தி குணமாக்கிய அனுபவத்தை இந்த 55 ஆண்டுகளிலே நான் பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். மதிப்பன் என்று எனக்கு சித்தப்பன் முறையாகும் ஒருவர். அவர் காலையிலே நான் கழிப்பறை, காலை கடனை கழிப்ப, அப்பெல்லாம் கழிப்பறை அது. காலை கடனை கழிப்பதற்காக கொல்லைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். வழியிலே பார்க்கிறேன், குருதி அப்படியே பீச்சாங்குள் அடித்ததை போல பீச்சி அடித்து இருக்கிறது. இது யார் என்று பார்த்தால் என்னுடைய சித்தப்பன் மதிப்பன். அவரிடத்துல என்னன்னு கேட்டேன். தம்பி இப்படி தாண்டா போயிட்டு இருக்குது, எனக்கு அவ்வளவு வாட்ட சாட்டமாக இருந்தவர் இழைத்து எலும்பும் தோலும் ஆகிவிட்டார். அவருக்கு சொன்னேன், இதை சாப்பிடுங்க சித்தப்பா, சரியா போயிடும். நம்பிக்கை. வேற ஒன்றையுமே செய்யவில்லை. குப்பை மீன் இலையை எடுத்து பறித்து ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு அரைத்து அதை மோரில் கலந்து அன்றாடம் காலையில் ஒரு 3 இருந்து 5 நாட்கள் சாப்பிட வேண்டும். அவர் 1 வாரம் சாப்பிட்டார். இந்த உதிரம் வாசன வாயில இருந்து உதிரம் பீச்சி அடித்தது முழுமையாக நலமாகி பல ஆண்டுகள் நலமுடன் இருந்தார். ஒரே ஒரு மூலிகை குப்பை மேனியிலே குணம் பெற்றார். அனுபவத்திலே நான் கண்டதை, அனுபவத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது மாதிரி என்னுடைய பேராசிரியர் ஒருவர் நடந்து போகிற போதெல்லாம் பாதையிலே நடந்து போகிற வழியெல்லாம் அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டாக வரும் என்று சொன்னேனே, அவருக்கு ஒன்றுமில்லை, சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழையுடைய இலை, முற்றிய இலை ரொம்ப முக்கியம். சோற்று கற்றாழை சாப்பிட்டா எதை வேணாலும் சாப்பிட்றது இல்லை. சோற்று கற்றாழையில் 14வது இலை, ஓராண்டு முற்றிய இலை. அந்த இலையை எடுத்து அதனுடைய மேல் தோலை அகற்றி விட்டு உள்ளே இருக்கிற நுங்கு போன்ற பகுதியை ஒரு 2 அங்குலம் அளவுக்கு அதை அப்படியே சர்க்கரையிலே புரட்டி அவரை சாப்பிட சொன்னேன். தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டு கொண்டு வந்தார். முழுமையாக குணம் பெற்றார். இன்று வரையிலே, இன்றைக்கும் அவருக்கு 75-80 வயது ஆக போகிறது. இன்றைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை வரவில்லை. சரியாக்கியது பல்லவம் பூ பிஞ்சு பழமிவையாவும் முறையே வல்லவன் மேகம் மந்தமாம் குன்பம் சொல்லுகின்ற விந்து நட்டம்
நூறும் அகலும். எதற்கு? வில்வத்துக்கு. வில்வத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதுபோல சோற்று கற்றாழை என்று சொல்கிற குமரிக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆசன வாயிலே வருகிற உதிரைப்போக்கை போக்குவதற்கும் உடலை குளிர வைப்பதற்கும் அந்த சக்தி வில்வத்திலும் இருக்கிறது, அந்த சக்தி சோற்று கற்றாழையிலும் இருக்கிறது. பொல்லாமேகம் கபம், பொல்லாமேகம் கபம், புழுச்சூலை குற்றம் ரசமல்லார் மந்தம், பகந்தரம் குன்மம் எல்லாம் விட்டேகும், அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும் குமரிக்கு மருண்டு. இது தேரையன் சொல்ற. சோற்றுக்கற்றானுடைய இலை முற்றிய இலையருடைய உள்ளிருக்கும் நுங்கு பகுதியை சுத்தம் செய்து தண்ணீர்ல கழுவிட்டு அதை உண்டு கொண்டு வந்தாலும் சொல்லுவேன் எல்லாருக்கும். அந்த வெயில் நாள் வருது, வெப்ப நாள் வருது. இப்ப சோற்றுக்கற்றாழை நிறைய தெருநெடுக்க வண்டியில வைத்துக் கொண்டு விற்கிறார்கள். சோற்றுக்கற்றாழையின் மோரோடு சேர்த்து கலந்து அதிலே கொஞ்சம் சீரகம் எல்லாம் வாசனைக்கு சேர்த்து இதை கொடுப்பார்கள். நல்ல குளிர்ச்சி. வெப்ப காலத்தில் வருகிற பிணிகளாக இருக்கிற சிறுநீரக கற்களுக்கும் சரி, ஆசனவாய் பிணிகளுக்கும் சரி, இது ஒரு மிகச்சிறந்த உணவு மருந்தாக இருக்கும். அப்படி சோற்றுக்கற்றாழையிலே பலன் பெற்றிருக்கிறோம். அதுபோல இன்னொரு அற்புதமான ஒரு பிசின் இருக்கிறது. பல பிசின்களுக்கு பல பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிசினுக்கும் ஒரு மருத்துவ குணம். மரத்தில் பிசின் தானே எல்லாத்துக்கும் ஒன்றுன்னா, பாதாம் பிசினுக்கு ஒரு பண்பு, கருவேலம் பிசினுக்கு ஒரு பண்பு, முருங்கை பிசினுக்கு ஒரு பண்பு, அதுபோல மாம் பிசினுக்கு என்று ஒரு பண்பு இருக்கிறது. மாமரத்திலிருந்து கசிகிற பண்பு. மாம் பருப்பு இரத்த மூலத்தை, பெண்களுக்கு அதிஉதிர போக்கை கட்டுப்படுத்துகிற வல்லமை பெற்றது. அது எது? மாம் பருப்பு. அதே மாதிரி மாம் பிஞ்சு. பெரும் பாடெங்கே பெயிரத்த பேதி எங்கே, பெரும் பாடெங்கே பேயிரத்த பேதி எங்கே, முக்குற்றுறும் பாழாம் வெள்ளை எங்கே, முக்குற்றுறும் பாழாம் வெள்ளை எங்கே, கரும்பாம்பின் நாத நிரியாசம் செய் நங்காய் வனத்தில் உரை சூத நிரியாசம் கொள் என்று ஒரு பாடலை சொல்வார். சூத நெறியாசம். சூதம்னா இந்த மாமரத்துக்கு இன்னொரு பெயர் சூதம், சூதக்கனி என்று மாங்கனிக்கு ஒரு பேர். அந்த மாமரத்தினுடைய பிசின், நெறியாசம்னா பிசின். சூத நெறியாசம் கொள். சூத நெறியாசம் என்றால் மாமரத்தினுடைய பிசின். மாமரத்தினுடைய பிசின்லே மூன்றையும் எங்கே எங்கடா இருக்குது காற்றா பக்கம் கொண்டு போடுறான் என்று சொல்வது போல பெரும்பாடு எங்கே நிற்காமல் பெரும் உதிரப்போக்கு இருக்கிறது என்று பெண்கள் சொல்லுகிறார்கள். இது எங்கடா இருக்கு? இப்ப கேட்கிறார் தேரையர், பெரும்பாடு எங்கே, எங்கடா இருக்கு பெரும்பாடு என்கின்ற நோய்? அதை கொண்டா பார்க்கலாம், இல்லாம பண்ற. பெரும் பாடெங்கே பேயிரத்த பேதி எங்கே, பேயாக ரத்தம் கொட்டுகிற பெரும் பேதி, ரத்த பேதி, ரத்த மூலம், அது எங்க இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். முக்குற்றுறும் பாழாம் வெள்ளை எங்கே, வெள்ளைப்படுகிறது என்று பெண்களும் ஆண்களும் அவதி உறுகிறீர்களே, அது எங்கே இருக்கிறது? அதை இல்லாமல் செய்து விடுவதற்கென்று ஒன்று இருக்கிறது. கரும்பாம்பின் சூத நெறியாசம், கரும்பாம்பின் நாத நெறியாசம் கொள் நங்காய். இந்த பெண்ணை பார்த்து சொல்றார், கரும்பாம்பினுடைய நஞ்சினை போன்ற ஒரு முறை நீ பார்த்து விட்டால் என்னை வீழ்த்தி விடுகிற நஞ்சு போன்று இருக்கிற கரும்பாம்பின் நாத நெறியாசம் கொள் நங்காய் வனத்தில் ஒரு சூத நெறியாசம் என சொல். சூத நெறியாசத்தை கொண்டால் இந்த மூன்று வியாதிகளும் சரியாயிடும் சொன்ன. அப்ப என்ன, மாம்பருப்பு அல்லது மாம் பிசின் இரத்த பேதியை, இரத்த ஒழுக்கை நிறுத்துகிற ஆற்றல் பெற்றது. அதனோடு கூட நான் இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன்? சோற்றுக்கற்றாழையை சொல்லியிருக்கேன், குப்பை மேனியை சொல்லியிருக்கேன், மாம் பருப்பு அல்லது மாம் பிசினை சொல்லியிருக்கேன். சில தாது வர்க்கங்கள் உதிரப்போக்கை நிறுத்துகிற ஆற்றல் பெற்ற. ஒன்று குங்கில்ய பற்பம், இன்னொன்று நாகப்பற்பம், துத்தநாகத்தில் இருந்து உருவாக்கப்படுகிற பற்பம் நாகப்பற்பம். ஷெல் பற்பம், ஓடுகளிலே இருந்து தயாரிக்கப்படுகிற பற்பம். ஷெல்கால் என்று விற்கிறார்களே, அது என்ன? ஓடுகளிலே இருந்து தயாரிக்கப்படுகிற பற்பம். இப்படி
இந்த பற்பங்களோடு சேர்த்து இந்த மூலிகைகளை எடுத்துக்கொள்ளுகிற போது எவ்வளவு கடுமையான உதிரப்போக்கையும் நிறுத்திவிடலாம். நான் சொல்றேன், தனியா மாம்பருப்பை சாப்பிட்டு குணமானவர்களும் உண்டு, தனியா மாம்பிசனை சாப்பிட்டு நலமடைந்தவர்களும் உண்டு, தனியாக சோற்று கற்றாழையை சாப்பிட்டு நலம் பெற்றவர்களும் உண்டு, தனியாக குப்பை மேனியினாலே நன்மை கண்டவர்களும் உண்டு. அதுபோல குங்கிலிய பற்பத்தை பயன்படுத்தியவர்கள், ஜிலாச்சத்து பற்பத்தை பயன்படுத்தியவர்கள், ஓடு பற்பத்தை பயன்படுத்தியவர்கள், ஒவ்வொன்றிலும் பலன் உண்டு. ஆனால் ஒரு மருத்துவர் என்கின்ற வகையிலே எதை நாம் கவனிப்போம்? நம்மிடத்தில் ஒரு பிணியாளர் என்று வந்துவிட்டால் அவர் முழுமையாக குணம் பெற வேண்டும் என்றால் மெல்ல மெல்ல கிள்ளுவதல்ல, கோடாரியை வைத்து பிளந்து அடித்தல் போல. இப்ப நீங்களே சொல்லுவீங்க, ஐயா சொன்னீங்க, இதெல்லாம் நான் எங்கேயா போவேன், இதெல்லாம் எனக்கு எங்க கிடைக்கும்? இவைகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் அதனுடைய பலனை பெற்று நாங்கள் நலம் பெறுவோம். நம்பிக்கைக்குரிய படைப்பை நீங்கள் கொடுக்க முடியும். ஆகையினாலே இதை எங்களுக்கு உருவாக்கி தருங்கள். அப்படி உருவாக்கி தருவதனால் அது எந்த பெயரிலே கிடைக்கும்? இந்த பொருள்கள் எல்லாம் உள்ளடங்கியது பைலோடெக்ஸ், பைல்ஸ் மூலம். இது குறிப்பாக இரத்த மூலத்திற்கும் மற்ற எல்லா வகையான ஆசன வாயிலே வருகிற மூலப்பிணிகளுக்கும் மூல காரணமாக இருக்கிற காரணங்களை அகற்றுவதனால தான் திரும்ப வருவதில்லை. முழுமையாக குணமாக்குற ஆற்றல் இந்த பைலோடெக்ஸுக்கு இருக்கிறது. இந்த பைலோடெக்ஸ் கொடுக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? முன்ன ஒரு முறை பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன், பல வகையான கருணைக்கிழங்குகள் இருக்கின்றன. சட்டிக்கரணை இருக்கிறது, பிடிக்கரணை இருக்கிறது, மலைக்கரணை இருக்கிறது, காட்டுக்கரணை இருக்கிறது, மருள் மூலம் இருக்கிறது, மருட்கிழங்கு இருக்கிறது. இப்படி பல வகையான மூலத்திற்கென்றே பலன் தருகிற கிழங்குகள் இருக்கின்றன. அவைகளில் இருந்து உருவாக்கப்படுகிற லேகியம் தான் கருணை இலகம் அல்லது கருணை லேகியம். இந்த கருணை லேகியத்தோடு சேர்த்து இந்த பைலோடெக்ஸை எடுத்துக்கொள்ளுகிற போது எந்த வகையான மூல நோயாக இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலே முழு பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இந்த இரண்டையும் சேர்த்து எடுக்கிற போது பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையே இருக்காது. மலம் போனால் ஆசனவாயு எரிகிறது, அது என்ன? ஒரு அறிவிப்பு, பைல்ஸ் வரப்போகுது என்பதற்கு அறிவிப்பு. மலம் போனால் குருதியின் மீது பெருமா கோயிலில் கலர் வண்ணம் அடித்ததை போல அப்படியே சிவப்பு நிறத்தில் அதில் பூசிக்கொண்டு வருகிறது, அப்படின்னு உனக்கு ஃபிஷர் வருகிறது என்ற அர்த்தம். இந்த ஃபிஷரை இல்லாமல் துரத்துவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாக கருணை இலகமும் பைலோடெக்ஸும் உதவும். தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த உபாதையில இருந்து நலம் பெறுவதற்கு ஒரு உரிய உபாயத்தை தந்திருக்கிறேன். நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி.